நீங்கள் தோல்விகளை மட்டுமே அதிகம் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உங்களால் வெற்றிகள் பற்றி சிந்திக்கக்கூட முடியலை அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப் சீரிஸ் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வெப் சீரிஸில் நம்முடைய தோல்விகளுக்கான காரணம் என்ன, அதாவது எண்ணங்கள் அளவிலான காரணம் என்ன, நம்ம பர்செப்ஷன் தவறாக இருக்கும்போது, நமக்குள்ளே நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அதாவது குறுகிய மனப்பான்மை இருக்கும்போது, இல்லை வாழ்க்கை மேலே நிறைய சந்தேகங்கள் இருக்கும்போது தொடர்ச்சியாக நம்ம முன்னேற்றங்களை பார்க்க முடியாது. இது பேசிக்காக நம்ம மேலோட்டமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் உங்களுக்குள்ள உங்கள் எண்ணத்தளவில் என்ன தடைகள் இருக்கலாம், எதனாலெல்லாம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நம்ம ஃபெயிலியர்ஸ் பார்க்குறோம் அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸில் பேச போகிறேன். இந்த வெப் சீரிஸோடைய முதல் வீடியோ, ஒரே வீடியோவில் ஒரு 5-6 டாப்பிக்காக சொன்னால் உங்களுக்கு அது சீரியஸாக எடுத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காகவும் ஒவ்வொரு விஷயமாக வாழ்க்கையில் திருத்திக்கிறதுக்காகவும் இதை ஒரு வெப் சீரிஸாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான முதல் காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்றது தான். நம்ம நிறைய பேருக்குள்ள இருக்கிற அடிப்படை எண்ணம் அப்படின்னா தோல்வின்றதும் வெற்றின்றதும் ஈக்குவலாக தானே கிடைக்கும். இது என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது, தோத்தா திரும்ப ஜெயிப்போம் அப்படின்றது. சில பேருக்கு எப்படின்னா தோல்வி மட்டுமே வாழ்க்கையாக இருக்குது, எனக்கு வெற்றிகளை பார்க்கறக்கே முடியல, எப்போவுமே ஏதோ ஒரு தடை வந்துடுது, எனக்கு மட்டும் அந்த தடை நடக்குதுன்ற மாதிரி கூட சில பேர் நினைப்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக தோல்வியை பார்க்குற ஒருத்தருக்கு இது நார்மலாக மாறிடுது. அதாவது இது நியாயம்தான், எனக்கு அப்படி தான் இருக்கும், என் நேரம் சரியில்லை, இல்லை சூழல் சரியில்லை, நான் இருந்து வந்த சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒன்று காரணம் காமிச்சிருவாங்க. ஆனால் ஃபெயிலியர்ஸ் நார்மலாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு தோல்வின்றது தானாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. நினச்சது அத்தனையுமே வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியணும், இப்படி தான் நினைப்போம். தோல்வியை நினைப்போமான்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக நினைப்போம். அதுக்கும் நமக்குள்ளே தான் காரணம் இருக்கும். அப்படிப்பட்ட முதல் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எதை நோக்கி போகணுமோ, அதாவது எங்கே போகணுமோ அந்த திசையை நோக்கி பார்க்காம பின்னாடியும் சைட்லேயும் கீழேயும் குனிஞ்சு பார்க்குறது ஒரு தவறான ஒரு போக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது முதல் விஷயம், யூ ஹாவ் டு லுக் அஹெட் ஆர் லுக் அப்புன்னு சொல்லலாம். அதாவது எதை நோக்கி போகணுமோ அதை கவனிக்கிறதுன்னு சொல்லலாம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுவோன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளை பார்க்குறது, நம்மளோட கீழே பிரச்சனையோடு இருக்கிறவங்கள பார்க்குறது, இல்லை நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள பார்க்குறதுல மட்டுமே நம்ம கவனம் செலுத்துகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு வரைக்கும் உங்கள் ஃபெயிலியர்ஸை பற்றி நீங்கள் பார்த்து கவலைப்பட்டு பேசினது உண்டு, ஆனால் யார்கிட்ட பேசுவீங்கன்னு கவனித்து பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பேசுகிறது அத்தனையுமே உங்களை மாதிரியே ஃபெயில் ஆகிட்டுருக்கிற, இல்லை உங்களை மாதிரி ஆல்ரெடி தோல்வி அடைஞ்ச ஒரு நபரோட தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, கான்ஷியஸ்க்கு தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மை கிடையாது. அதுக்காக அதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்களை கூட கூப்பிட்டு வச்சுக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் தொடர்ச்சியாக ஃபெயிலியர்ஸ் பார்க்குறேன், அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தாண்டியும் உங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ் இருக்குது, இல்லை முன்னேற்றத்துக்கான பாதையே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் முதல் செக் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் சுற்றி பார்த்து பழகிட்டு இருக்கிற ஆட்கள் மட்டும் இல்லை, சூழ்நிலைகளும் சொல்லலாம். அதாவது எங்கே போகணும், நான் எதை நோக்கி போகணும், எந்த திசையில் நான் போகணுமோ அதை பார்க்கறது கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய தேவைகளையும் அதிகம் கவனிக்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற தோல்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுகிற ஆட்கள், நான் நண்பர்கள்னு குறிப்பிட விரும்பலை, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அவங்க உறவுகளாக இருக்கலாம், சில நேரத்தில் நம்ம வெல்விஷர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கலீக்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்கள் கூட பழக்கமாக இருக்கிற நபர்கள், அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 monthஸ்க்கு மேலே பழக்கம் இருக்கிற நபர்கள் எடுத்து பாருங்களேன். அத்தனை பேருமே இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களோ அதே தான் அவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை வெறும் நான் ஃபினான்ஷியல் ஃபெயிலியர்ஸ் பற்றி மட்டும் பேசல, அதாவது பணம் சம்பாதிக்க முடியாத சூழல் அப்படின்னு மட்டும் நான் பேசல. இது ஒரு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இது பர்சனல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தோல்வியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பேசி பழகிட்டு இருக்கிற அந்த நபர் எந்த உறவில் வேணால் இருக்கட்டும், அவங்களுக்கும் இதே பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்காம இந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நீங்கள் பேசி பழகிட்டு இருக்க ஆட்கள்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அதுவும் உங்களை மாதிரி இருக்க ஆட்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுவீங்க. இது இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். உங்கள் கூடயே பேசி பழகி உங்கள் கூட ட்ராவல் பண்ண நிறையா பேர் இன்றைக்கி காணும், திரும்பி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நிறைய பேர் ஒரு வாட்ஸ்அப் சாட் கூட ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க, இல்லை ஆன்லைனில் இருக்காங்க உங்க கூட பேச மாட்டேன்றாங்க. இவங்கெல்லாம் உங்கள் பாஸ்ட்லேருந்து நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஏன் ஒன்றா வர்றதில்லை, இல்லை இன்றைக்கி நீ பேசிகிட்டு இருக்க ஆட்களுடைய நிலையெல்லாம் ஏன் ஒரே மாதிரி இருக்குன்னா, கான்ஷியஸ் வில் அட்ராக்ட்
சிமிலர் பர்சன்ஸ், அதாவது உங்களுடைய நிலை இன்றைக்கி என்னவோ அவங்கள மட்டும்தான் ஈர்த்து பக்கத்தில் வச்சுக்கும். இன்றைக்கி நீங்கள் பழகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க அத்தனை பேர்த்துக்கும் உங்கள் வாழ்க்கை தான் இருக்கும். கண்டிப்பாக நான் எழுதி தரேன். அப்படி இல்லைன்னா உங்கள் பாஸ்ட்டில் வந்த நண்பர்கள் ஏன் இன்றைக்கி பக்கத்தில் இல்லைன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நாளாக அவங்க கூட பேசினவங்க பழகினவங்கலாம் ஏன் அவ்வளோவா இன்றைக்கி கான்டாக்டில் வரலன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அவங்க வாழ்க்கை உங்களோட பெட்டராக இருக்கலாம், இல்லை உங்களோட ரொம்ப மேலே போயிருக்கலாம். அப்போது பணம் வந்துட்டு ஒருத்தர் வெளியே போயிடுவான்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. கான்ஷியஸ் அதாவது அவங்க கான்ஷியஸும் சரி உங்கள் கான்ஷியஸும் சரி தன்னுடைய நிலைக்கு ஏற்ப இருக்கிற ஆட்களை மட்டும்தான் கூட வச்சுக்கும். மற்றவங்கள பிரித்து பார்க்கும், இல்லாட்டி உதாசீனப்படுத்தும், இல்லை அவங்கள ஒரு வெறுப்புணர்வோடு பார்க்க வச்சிரும். பணம் இல்லாதவன், பணத்துக்காக கஷ்டப்படுறவன் ஒரு பணக்காரனை பார்க்கும்போது இவனுக்கு பணத்தை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரில, ஆடம்பரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள பழிப்பாங்க. பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவனை பார்த்து இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு அவன் சலிப்பை ஏற்படுத்துவான். இது உயர்வு தாழ்வுன்ற வித்தியாசத்துக்காக கிடையாது. நம்ம படங்களை பார்த்தோ சொசைட்டியில் படிக்கிற விஷயங்களை வச்சோ நம்ம புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை இது கிடையாது. கான்ஷியஸ் பிரிக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய வேவ் லென்த், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒத்து வரல. கான்ஷியஸ் பார்க்கும்போது தன்னுடைய நிலையை நியாயப்படுத்திக்கிறதுக்கு யாரெல்லாம் பக்கத்தில் இருப்பா. இப்போ நான் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருக்கேன்னா ஒரு 10 பேர் என்னை சுற்றி ஃபெயிலாக இருந்தால் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு 5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், யாருக்குமே நடக்கலை, ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். இன்றைக்கி எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும், ஒரு கல்யாணம் நடக்கணும். என்ன மாதிரி கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்க, இல்லை கல்யாணம் நடந்து ஃபெயில் ஆனவங்க யாராக இருக்காங்களோ நான் தேடுவேன். அப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவா, இல்லை யாரெல்லாம் தான் வாழ்க்கையை காமிச்சு உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு போவாங்களோ அவங்கள மட்டும்தான் கான்ஷியஸ் ஈர்த்துக்கும். ஸோ தோல்வி அப்படின்றது நம்ம முயற்சி பண்ணாமல் தோக்குறது மட்டும் இல்லை, நம்ம பேசுகிற ஆட்கள், பழகிற ஆட்கள், நம்ம அணுகிற சூழ்நிலைகளும் இருக்குது. அப்போது நீங்கள் எங்கே போகணுமோ அந்த நிலையை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செயல்படாமல் இன்றைக்கி உங்களை சுற்றி வேடிக்கை பார்க்க வச்சோ, இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை கொடுத்தோ வாழ்க்கையை ஸ்லோ பண்ணுது, அதாவது வாழ்க்கையை தாமதமாக்குதுன்னு நான் சொல்லுவேன். அப்போது இது எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறது, எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னா, நீங்கள் பழகிற ஆட்கள், பேசுகிற ஆட்களுக்கு யாருக்கு ஃப்யூச்சர் மேலே நம்பிக்கை இல்லையோ, யார் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப குழப்பிகிட்டே இருக்கிறாங்களோ, எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ, எப்போவுமே தனக்கு அடுத்த நிலை என்னன்னு தெரியாமல் உங்களையும் சேர்த்து குழப்பிட்டுருப்பாங்க, இவங்களை விட்டு நீங்கள் முதல் வெளியே வரணும். இது நண்பரா உறவானா நான் சொல்ல விரும்பலை, யாராக இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். அடுத்தது என்னன்னே தெரியல, ஃப்யூச்சர் என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் கூட நீங்கள் இருக்கும்போது உங்கள் தோல்விகள்லேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்காது, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காது, லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன்ற உந்துதலே இருக்காது. எல்லோரும் நம்மள மாதிரி இருந்துட்டா நம்ம கான்ஷியஸ் என்னென்னு ஊரோட ஒத்து வாழ்ந்துக்கோ அப்படிங்கும். அப்போது எல்லோரும் நம்மள மாதிரி இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. லைஃப் காமாக கம்ஃபர்டபுளாக போயிட்டே இருக்கும். ஏன் ஒரு பணம் இல்லாதவன் பணம் இல்லாமே வாழ்க்கையை நகர்த்துறான் அப்படின்னா, தன்னுடைய சரௌண்டிங்கை அதே மாதிரி பார்க்குறான், அதே மாதிரி அளவில் வச்சுக்கிறான், தான் அங்கேருந்து விலகி போக முடியாமல் மாட்டிக்கிறான். ஒரு இன்ஸ்பிரேஷன் வரலைனா கூட இதுதான் காரணம். அதாவது பெருசாக திங்க் பண்ணுங்கள், கொஞ்சம் பெருசாக யோசிங்கன்னு சொல்லும்போது என்னால் அது முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திங்க் பிக்ன்ற அந்த ஆப்ஷனுக்கே போக முடியல அப்படிம்பாங்க. என்ன காரணம்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என் நிலையில் இருக்கும்போது அதை விட்டு விலகி ஏதோ ஒன்று அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் திங்க் பண்ண முடியல அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய எண்ணம் முழுக்க நீங்கள் இருக்கிற அந்த சூழலோட பொருந்தி தான் இருக்கும். அப்போது ஒரு வழி இவங்களை விட்டு வெளியே வர்றது. ஆனால் ரொம்ப கிளியரான ஒரு மெத்தட் அப்படின்றது பி அலோன் ஆல்வேஸ்னால் அட்லீஸ்ட் உங்களுடைய அந்த நிலையை உயர்த்திக்கிற வரைக்கும், உங்கள் எண்ணங்களை சரியாக செயல்படுத்தி அந்த தோல்வின்ற தொடர்ச்சியான ஒரு நிலையிலேருந்து மாறி அந்த வெற்றின்றதை பார்க்குற வரைக்கும், உங்களுடைய உயர்வை நீங்கள் பார்க்குற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தனியாக இருந்தால் ஆகணும். இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, சப்போர்ட்டே இல்லாமல் நண்பர்களே இல்லாமல் நான் வாழ முடியுமா? நான் அப்படி வாழ சொல்லலை. சரௌண்டிங் வேணும், நண்பர்கள் வேணும், உறவுகள் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் அது உங்கள் தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்குது, அது உங்கள் வெற்றிக்கு ஒரு காரணத்தை கொடுக்க மாட்டேங்குதுன்னாவே நீங்கள் வெளியே விலகி வரணுன்றது புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கணும், தன்னிச்சையாக செயல்படணும், தன்னோட எண்ணங்களை பயன்படுத்தணும்னா யூ ஹாவ் டு பி அலோன். இது யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கருத்து போய் சேரட்டும். இன்னொன்று, இப்போது இதில் இன்னொரு பெரிய மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணுறோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸாம் படிக்கிறோம், நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தேடுறோம், இல்லை நாங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகிறதுக்காக பெரிய டிஸ்கஷன் இருக்கும் அப்படிம்பீங்க. தயவு செஞ்சு ரொம்ப நாளாக நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பிளான் பண்ணுறேன், நான் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னு சொல்லி யாருக்குள்ளலாம் பேசிகிட்டு இருக்கீங்களோ, யாருக்குள்ளலாம் ஒன்றா சேர்ந்து படிச்சுட்ருக்கீங்களோ, தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. காரணம் என்னென்னா, அங்கேயும் உங்கள் கான்ஷியஸ் உங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா வச்சுட்டு ஒரே மாதிரி வாழ்க்கை நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். யாராவது ஒருத்தர் உங்கள் குரூப்பில் இருந்தோ இந்த டீமில் இருந்தோ விலகி ஜெயிக்கும் போது கண்டிப்பாக அந்த பர்சன் உள்ளே வர மாட்டாங்க.
அது அவங்க தவறு கிடையாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா கான்ஷியஸ். அப்போது நீங்கள் உயர்றதை பெருசாக கவனிக்கிறது இல்லை. உங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலையை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் பீப்புளை கூட வச்சுருக்கு. ஸோ சரௌண்டிங்ஸ் சரியாக இருக்கணும். அப்படி இல்லைனா தனியாக இருங்க. அடுத்தவங்களை திருத்த முடியாது, அடுத்தவங்கள மாற்ற முடியாது. முதல்ல நீங்கள் ஜெயிக்கணும். பி செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்ன்னு சொன்னாவே உடனே எல்லாம் நினச்சிப்பாங்கன்னா அப்போது நம்ம அடுத்தவங்களை கவனிக்கிறது இல்லையே. அடுத்தவங்களை கவனிக்க வேணான்னு சொல்லலை. செல்ஃபிஷ் அப்படின்றது உங்களை முதல்ல உயர்த்திக்கோங்க, உங்களை நிலைக்கு கொண்டு வந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் உபயோகமாக இருக்க போது தான் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கி வந்து கூடயே உட்காந்துட்டு அவங்கள மாதிரியே இருந்துட்டு நீங்கள் எதையுமே டெவலப் பண்ணிக்கலன்னா நீங்கள் என்ன தான் கூட இருந்தாலும் அந்த உறவுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ பி செல்ஃபிஷ், கம் அவுட், உங்கள் லைஃப் பெட்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் பெட்டர் பண்ணும்போது உங்களால் உங்கள் நண்பருக்கோ உறவுக்கோ போய் உதவ முடியும். ஸோ செல்ஃபிஷாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு கிடையாது, நம்மளை உயர்த்திக்கிறது தான். ஸோ தொடர்ந்து ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் முதல் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ரொம்ப ஈஸியாக இருக்கிற விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற செட் ஆஃப் பீப்புளுக்குள்ளே இருந்து நீங்கள் வெளியே வந்து விலகி நின்று இந்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த தோல்விகள் நடக்குதுன்னு புரியும். ரொம்ப சீக்கிரமாக வெற்றியை பார்க்கவும் முடியும். இதே மாதிரி இந்த சீரியஸில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.